ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பனானா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். கண்டிப்பாக அது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு 3 பனானா நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் ரொம்ப பழுத்து போய் இது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு ஐஸ்கிரீம் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாகவே வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 3 முந்திரி 6 பாதாம் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா டைரி மில்க் சாக்லேட் 40 ரூபா சாக்லேட், ஒரு சாக்லேட் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது இப்போ நான் சேர்க்க போகிறது ஆப்ஷனல் தான். என் பேபி இதையும் அதில் ஆட் பண்ண சொல்லவும் ஸோ இதையும் ஆட் பண்ணேன். அவங்க சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்ச ஒரு சாக்லேட் இது. ஸோ அதே மாதிரி 10 ருபீஸில் ஒரு சாக்கோ கேக் வாங்கினாங்க. அதையும் அவங்க ஆட் பண்ண சொன்னனால தான் ஆட் பண்ணேன். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரே சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எனக்கு ஒரு 1/4 கப் சுகர் தேவைப்படுச்சு சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். பாக்கெட் பால் ஆட் பண்ணி செய்யுங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். ஸோ இது நல்லா பல்ஸ் மோட் விட்டு விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் போடாமல் பல்ஸை ஹைலைட் பண்ணி குறைச்சி அது மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த ஐஸ்கிரீமுக்கான ஸ்கூப் வரும். ஸோ இதை நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றி 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ என்னோடய பேபி இப்போயே சாப்பிடணும் ரொம்ப 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 அவளோட இருந்தாங்க. நான் 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை வச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ நல்லா ஏர் போகாத அளவுக்கு மூடி வச்சிடலாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃப்ரீசரில் கொண்டு போய் நான் இதை வச்சிடுறேன். நெக்ஸ்ட் டே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணும் போதே நல்ல ஒரு சூப்பரான ஒரு அந்த வாசனை அவ்வளோ அருமையாக வந்துச்சு. ஸோ இதை ஸ்கூப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழம்பு கரண்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூப் பண்ணும் போதே அவ்வளோ அருமையாக வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்னோடய பேபி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் கன்சீவாக இருக்கனால சாப்பிட முடியாது ஐஸ்கிரீம்லாம். ஸோ என்னோடய பேபிக்காக தான் செஞ்சேன். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கூலிங் குறைய விட்டு டேஸ்ட் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன கவலைனா இவ்வளோ டேஸ்டியான ஐஸ்கிரீமை நம்ம நிறைய சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு கவலை தான். ஸோ என்னோடய பேபி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். பாய்.